குக் ஆகிடுச்சு, இதை எடுத்துருவோம். சரியா, இது கொஞ்சம் அதான் நம்ம போட்ட வேண்டியது தான். ஓகேவா, ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ சைனீஸ் டிஷ்ஷுன்னு எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃப்ரைட் ரைஸு தான். ஸோ அதுவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு நம்ம பண்ண போகிறோம். அதுவும் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில், அதாவது ஸ்டார் ஹோட்டல்லையே மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ரோட்டு கடையில் நிறைய இடத்துல வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் போனீங்கன்னாலுமே அது ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டார் ஹோட்டலே மிஞ்சிற ரேஞ்சுக்கு நம்ம ராக்கெட் அடுப்பில் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ், ஆனால் ராக்கெட் அடுப்பில் நான் ஒரு நாளாக பண்ணது கிடையாது. இன்னொன்று, நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் உள்ள பொருள்னால் பாத்திரம் கொண்டு. ஸோ கடாய் இருந்தால் தான் நான் பண்ண முடியும் ஃப்ரைட் ரைஸு அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுவே இல்லாமல் நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நிறைய இது உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா டெலிஷியஸாக சூப்பராக நீங்கள் வீட்டிலையே நீங்கள் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இப்போ ராக்கெட் அடுப்பில் பண்ணும்போது எனக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபயரை உங்களால் கம்மி பண்ண முடியாது எப்போ தேவையோ அந்த டைம்லாம். ஸோ அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ ராக்கெட் அடுப்பு பற்றாச்சு பாருங்கள், நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. முதல்ல ரைஸு பாயில் பண்ணி எடுத்துருவோம். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு தண்ணி ஏற்றியாச்சு. 300 கிராம் ரைஸ் எடுத்துருக்குறோம். ஸோ தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மேரினேஷன் போட்டுருவோம். சிக்கனுக்கு மேரினேஷன் போட்டுருவோம். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு சிக்கன் எடுத்தாச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் மேரினேஷன் 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். பிரெஸ்ட்டு பீஸு போன்லெஸ்ஸாக நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ஸோ ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போட்டு பாயில் பண்ணி போடுவாங்க. பாயில் பண்ணுவாங்க எப்படின்னா, போனோட சேர்த்து பிரெஸ்ட்டையும் போட்டு பாயில் பண்ணி, ஸோ அந்த ஸ்டாக் வாட்டர் இருக்குலாம், அது வேறு டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் இன்றைக்கி. எப்படின்னா, மேரினேஷன் பண்ணி தவாவில் போட்டு இதுங்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கிடுங்க. மெயின் இன்க்ரீடியன்ட்னு சொல்ல போனால், சால்ட்டு நமக்கு தேவை, ஒயிட் பெப்பர் நான் எடுத்துருக்கிறேன், சில்லி ஃப்ளாக்ஸ் எடுத்துருக்கேன், ஆரிகனோ ட்ரை எடுத்துருக்கிறேன். ஸோ ஆரிகனோ அல்லது சில்லி ஃப்ளாக்ஸ் இந்த ரெண்டு இல்லைன்னா கூட ஆப்ஷனில் நீங்கள் விட்டுடலாம். மெயின் நமக்கு சால்ட்டும் ஒயிட் பெப்பர் வேணும், லைட்டாக வினிகர் போட்டுக்கிடுங்க. ஓகேவா, இப்போ மேரினேஷன் பண்ணலாம். ஸோ இது மேரினேஷன் பண்ணும்போது நம்ம ஆயில் ஊற்றிக்கிட வேண்டியது தான். ஓகேவா, கொஞ்சோல, அதாவது 20 ml அந்த அளவுக்கு ஆயில் மேலே நல்லா ஊற்றிக்கிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ நல்லா ஸ்டிக் ஆகாது, அந்த ஒரு காரணத்துக்காண்டி. ஸோ 1/2 டீஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கிடுறோம். டார்க் சோயா சாஸு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, ஸோ போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கிடுவோம். எதுக்கு நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீஸு இல்லாமல் இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஜூஸாக இருக்கும். இன்னொன்று, நம்ம தவாவில் போடுறோம்ல, சின்னதாக போட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆயிரும், அப்புறம் ஜூஸ் எல்லாம் வெளியே போயிடும், சிக்கனோடைய ஜூஸு. ஸோ இது நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா ஜூஸ் எல்லாமே அப்படியே உள்ளே இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் ஃபுல் பீஸாக நான் எடுத்துருக்கேன், கட் பண்ணாமல் எடுத்துருக்கிறேன். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அதை பண்ண போகிறோம். ஸோ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். ஓ, சூப்பராக கொதிச்சிருச்சு டக்குன்னிட்டு. ஓகேவா, ஸோ ராக்கெட் அடுப்பு வேகத்தில் கொதிச்சிட்ருக்கு. அடுத்தது நம்ம ரைஸு போட்டுருவோம். சரியா, ஸோ ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறோம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம். ஓகேவா, ஸோ இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம போட்டுடலாம். 300 கிராம் ரைஸு. சரியா, ஸோ சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. சரியா, ரொம்ப ஷார்ப்பாக சால்ட்டு போட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நம்ம எப்படியும் சீசனிங் போடுவோம்ல, ஸோ அதில் கொஞ்சம் ஏறிடும். ஸோ அதே மாதிரி ஆயில் ஊற்றிக்கிட வேண்டியது தான். ஓகேவா, ஆயில் எதுக்கு ஊற்றுறோன்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் சொல்கிறேன். ரைஸ் இருக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி, செப்பரேட்டாக வர்றதுக்காண்டி நம்ம ஆயில் ஊற்றிக்கிடுறோம். சரியா, ஸோ நம்ம கொதிக்கட்டும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சரியா, ரைஸு போட்ட உடனே எப்போவுமே மிக்ஸ் பண்ணி விடணும். அது என்ன காரணம் அப்படின்னா,
ஒன்றுக்கு ஒன்று உடனே ஒட்டிக்கிட்டு கீழே நின்றோம். அந்த ஒரு காரணம் தான். சரியா? எப்போவுமே வீட்லேயும் நம்ம சோறு பொங்கினாலும் சரி, தண்ணி கொதிச்ச உடனே போட்ட எல்லா ரைஸையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க உடனே, அல்லது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டும். சரியா? ஸோ ஆயிலும் நம்ம போட்டாச்சு, சால்ட்டும் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 75% குக் ஆச்சுன்னா போதும். ஓகேவா? ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ஓவராக குக் ஆகக்கூடாது. ரொம்ப ஓவரானா 90% குக் பண்ணிங்கன்னா இங்கே சாட்டே பண்ணும்போது உடஞ்சி எல்லாம் போயிடும். அந்த ஒரு காரணத்துக்கு தான். ஸோ 70 to 75% குக் ஆகிருக்கணும். இன்னொன்று ரைஸையும் பார்த்துக்கிடுங்க, எந்த பிராண்ட் ரைஸ் வாங்குறீங்கன்னு. சில இது வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதை பார்த்து வாங்காதீங்க, கொஞ்சம் லாங்காக உள்ளதை பார்த்து வாங்கிடுங்க. ஸோ கொதிக்கட்டு. ஸோ ஏதாவது ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கிடுங்க. அது எதுக்குன்னா நம்ம வந்து ரைஸ் வடித்ததுக்கப்புறம் ஆற வைக்கணும். சரியா? ஸோ அதனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் வடிச்சிட்டு அந்த ரைஸ் போடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஊற்றுவாங்க. நம்ம அப்படி ஊற்ற வேண்டியதில்லை. பிளேட்லேயே நல்லா ஆயில் போட்டு வச்சுருங்க முதல்ல. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் போட்டுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரைஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோன்னு. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரெயின் பண்ண ஒரு 2 நிமிஷத்தில் டக்குன்னு எடுத்து ஆற வச்சிடணும் ஃப்ரைட் ரைஸுக்கு. ஏன்னா அதுலேயே இருந்துச்சுன்னா ஓவர் குக் ஆகிரும். ஓகேவா? அந்த ஒரு காரணத்துக்காண்டி. ஸோ குக் ஆயிடுச்சு, 70 to 75% குக் ஆயிடுச்சு. நல்ல லென்த்தாகவும் வந்துருக்குது. ஓகேவா? ரைஸ் காரணத்து கொண்டு உடையக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம் சீக்கிரம். ஓகேவா? ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் போட்டிருந்தோம்ல, ஸோ அதில் நல்லா பரப்பி விட்ருவோம். சரியா? ஸோ இது வந்து நல்லா சாப்பிட்டீங்கன்னா 2 பெரியவங்க ஒரு சின்னவங்க சாப்பிடலாம். அந்தளவுக்கு இருக்குது. 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா ஆறட்டும். நல்லா ஒவ்வொரு சைடாக பண்ணிட்டு போட்டு வச்சுருவோம். ஸோ இது ஆறட்டு. நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து இதில் தவாவில் போட்டு எடுத்துருவோம். சரியா? ஸோ மேரினேஷனும் நல்லா ஆயிடுச்சு. ரைஸ் வாசனை சூப்பராக இருக்குது. கல் இப்போ சூடாயிடுச்சு. ஸோ ஆயில் போட்டு நல்லா தாராளமாக ஆயில் ஊற்றிடுறேன். சிக்கனை போட்டு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதுக்கு முழு பீஸ் போட்டிருக்கிறேன்னு. ஏன்னா ஜூஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதே இது சின்ன சின்னதாக வெட்டி போட்டிங்கன்னு வைங்களா, சீக்கிரம் குக் ஆயிரும். இன்னொன்று அப்படியே ட்ரை ஆயிரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே விருப்பப்பட மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ட்ரையாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வெட்டிட்டு போட்டோன்னு வைங்களா, அது வேறு மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஜூஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? அதனால தான். ஸோ மேக்ஸிமம் வந்து ஹோட்டல்லலாம் இப்படி தவாலெல்லாம் வச்சிடலாம் போட மாட்டாங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். இன்னொன்று டேஸ்டியாக கொடுக்கணுங்கிற காரணத்தினால தான். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக வரணும்ல, அந்த ஒரு இதுக்கு தான். ஸோ குக் ஆகிடுச்சு, இதை எடுத்துருவோம். சரியா? இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வந்து க்யூப்ஸ் மாதிரி நம்ம வந்து வெட்டிக்கலாம். சரியா? ஸோ ஏற்கனவே ரைஸ் பாயில் பண்ணி ஆற வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம வந்து சிக்கனு குக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ வெஜிடபிள் என்னென்ன தேவைன்னிட்டு பார்ப்போம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு. ஓகேவா? பச்சை மிளகா காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துடுங்க. இந்த பெரிய பச்சை மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 3 எடுத்துருக்கேன். ஓகேவா? 3 பேருக்கு நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரைஸ் இருக்குது. 300 கிராம் எடுத்திங்கன்னா போதும். ஓகேவா? பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பீன்ஸ் வந்து 50 கிராம் எடுத்துருக்கிறேன். கேரட் 1 பீஸ் எடுத்துருக்கிறேன். பூண்டு 10 பல் எடுத்துருக்கிறேன். இஞ்சி ஆப்ஷனல். ஓகேவா? ஒரு 10 கிராம் எடுத்துருக்கிறேன். ஆப்ஷனல் தான். கேபேஜ் பார்த்தீங்களா, ஒரு 75 கிராம் எடுத்துருக்கேன். அதாவது எப்போவுமே இந்த 3 வெஜிடபிளில் கேபேஜ் வந்து அதிகமாக நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ கேரட் பீன்ஸ் கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல, இது கேபேஜ் அதிகமாக போட்டுக்கிடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் என்னென்னா நல்லா கழுவிக்கிடுங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய மணல் இருக்கும், நல்லா கழுவிட்டு. ஸோ நான் இந்த ஆனியன் இருக்குல்ல, இதையும் நான் வந்து ஃப்ரைட் ரைஸில் யூஸ் பண்ண தான் போகிறேன். இது கிடைக்கலன்னா பரவாயில்ல, இதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கிடலாம். இல்லாட்டி வந்து சைனீஸ் ஐட்டத்தில் கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸில் போடுவாங்க எல்லாருமே. ஒரு கார்னிஷுக்கும் அது வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று இந்த ஆனியன் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்கு தான் ஊற்றிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரியா? பூண்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபைன் சாப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ முதல்ல நான் இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னமோ சாப் பண்ணிடுவோம்.
ஓகேவா. சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ வீட்டில் இருக்க பாத்திரத்தை தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸ்பெஷலாக நம்ம கடாயெல்லாம் இருக்கா அதெல்லாம் எடுக்கலை. ஏன்னா வீட்டில் நம்ம செய்யணும்ல. நம்ம வீட்டில் நல்ல விரிவான பாத்திரம் எது இருக்கோ அதை எடுத்துக்கிடுங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ஆயில் தான் ஊற்ற போகிறோம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆயிலை ஊற்றிக்கிடுவோம். முதல்ல ஆயில் வந்து 20 ml ஊற்றிருக்கேன். அதிகமாக ஊற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா முட்டைலாம் நம்ம வந்து இதில் போட்டு சாட்டே பண்ண போகிறோம். 3 முட்டை எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா பீட் பண்ணி நான் வச்சுக்கிடுறேன். அப்படியே போட போகிறதில்ல, நல்லா பீட் பண்ணி போடணும். ஸோ இந்த 3 முட்டையை வந்து நீங்கள் தனியாக கூட நல்லா ஆயிலில் போட்டு புரிஜி மாதிரி நல்லா பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் ரைஸில் போடலாம். ஓகேவா. அது ஆப்ஷனல் தான். நீங்கள் இது நான் வந்து கூட தான் போட்டு செய்ய போகிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆயில் ரெடி ஆகிடுச்சு. பூண்டும் இஞ்சியும் முதல்ல நான் போடுறேன். ஓகேவா. பூண்டை இஞ்சியும் போட்டு நம்ம வதக்கி விடுவோம். ஸோ இதில் வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்ந்துருக்கேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடக்கூடாது. சாப் பண்ணி போடுறதுக்கும் பேஸ்ட் பண்ணி போடுறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா. டேஸ்ட்டு வைஸுமே நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஃப்ளேவரு நல்லா இப்போ வந்து நல்லா கார்லிக் உடைய ரோஸ்ட் ஆகும். ஸோ ஆயிலில் ரோஸ்ட் ஆகும்போது அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும். வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியனு, பச்சை மிளகா, ஸோ 3 நான் போட்டுடுறேன். இது கூட வந்து நம்ம வெஜிடபிள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு குக் பண்ணிட வேண்டியதான் சேர்த்து. கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் வெட்டி வச்சுருக்குறோம்ல, ஸோ அந்த 3 நம்ம போட்டுறோம். ஸோ நீங்கள் பெருசாக வெட்டி இருந்தீங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப சின்னதாக என்னால் வெட்ட முடியல, பெருசாக வெட்டுறேன் அப்படின்னா ஒரு கொதி, அதாவது தண்ணி பாயில் ஆன உடனே டக்குன்னிட்டு ஸ்டெயின் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் பாயில் பண்ணி கூட போடலாம். சரியா. நான் டைரெக்டாக போட்ட உடனே இப்போ நிறைய கேபேஜ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நல்லா சாட்டை ஆச்சுன்னு வைங்களா, அது பாட்டுக்கு ஜூஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தெரியும். ஓகேவா. ஸோ நம்ம பார்க்க தானே போகிறோம். ஸோ பாருங்கள் நல்லா கம்மியாயிடுச்சு. ஒரு 75 to 80% குக் ஆகிடுச்சு. ஸோ 3 முட்டை எடுத்துருக்கிறேன். ஸோ எடுத்து நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்கிறேன். ஓகேவா. மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஸோ அது ஒரு சைடு நான் ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி சைடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாண்டாம். ஸோ ஆயில் தேவைன்னா ஆயில் ஊற்றிக்கிடுங்க. ஏன் அப்படின்னா கீழே வந்து ஒட்டக்கூடாது ரொம்ப. ஸோ முட்டை வந்து ஒரு 75% நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வெஜிடபிளை நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் உள்ள. மெயின் எதுக்கு நான் உங்களை வந்து தனியாக குக் பண்ண சொல்கிறேன்னா, முட்டை நல்லா குக் ஆனால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அல்லது வந்து முட்டை வாடை அடிச்சுனாலே நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த ஒரு காரணத்துக்கு தான். சரியா. அங்கே எக்கு பாருங்கள் நல்லா வந்து பைண்டிங் ஆகுது. ராக்கெட் அடுப்பு செம சூடாக இருக்குது. கிண்டுறதுக்கே பக்கத்தில் நிற்க முடியல, அந்தளவுக்கு ஹீட் இருக்குது. ஸோ ஆனால் ஃப்ரைட் ரைஸுக்கு கண்டிப்பாக ஃபயர் நல்லா தேவை. அந்தளவுக்கு அதோட மேலே தான் நல்லா இருக்குது ராக்கெட் அடுப்பில். ஸோ இதில் வந்து சீசனிங் எல்லாம் நம்ம போட்டுருவோம். எப்போவுமே சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ரைஸ்லேயுமே சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் வந்து பார்த்து தான் போடணும். ஒயிட் பெப்பர் போடுறேன். ஒயிட் பெப்பர் வந்து பாருங்கள், ஒயிட் பெப்பர். ஓகேவா. 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்த லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நம்ம. ஸோ சிக்கனு இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி வெட்டிட்டு நம்ம வந்து போட்டு போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி நம்ம வந்து ரைஸ் பாருங்கள் நல்லா ஆற வச்சாச்சு. பாருங்கள் எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு. ஸோ தனியாக செப்பரேட்டாக பண்ண உடனே நல்லா உருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து கீழே தட்டில் மட்டும் தான் ஆயில் போட்டேன், வேறு எதுவும் ஆயில் போடலை. ஸோ என்னமோ வந்து போட்டுற வேண்டியதான், மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ அஜினோமோட்டோ வந்து ஆப்ஷனல் தான். ஓகேவா. ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிடுறேன். தேவையுள்ளவங்க போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அஜினோமோட்டோ வந்து கெடுதி அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆனால் என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. நீங்கள் வந்து தேவைன்னா போட்டுக்கிடுங்க. நான் ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்கேன். ஸோ சால்ட்டு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து சோயா சாஸில் 2 இருக்குது, டார்க் இருக்குது, லைட் இருக்குது. ஓகேவா. நான் வந்து இப்போ டார்க் தான் யூஸ் பண்ணுறேன். 1 2 ஓகேவா. 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஸோ இனிமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான்.
மிக்ஸ் பண்ணிட்டு சீசனிங் செக் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். ஓகே, லைட் சோயா சாஸ் போட்டிங்கன்னு வைங்களா, உங்களுக்கு கலர் வந்து நல்லா இன்னும் ஒயிட்டாக கிடைக்கும். நம்ம அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு நாள் காமிக்கேன். அதே மாதிரி செஸ்வான் ஃப்ரைட் ரைஸும் நான் காமிக்கிறேன். ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் கிடையாது, இது வந்து ஸ்டார் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாள் வந்து நான் காமிக்கிறேன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுங்கிறது. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே கார்னிஷ் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல, அதான் நம்ம போட்ட வேண்டியது தான். ஓகேவா, ஸோ என்னமோ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக வந்துருக்குங்க, அருமையாக இருக்குது. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது. ஸ்டார் கேட்டகரியில் எங்கே போகணுன்னாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகேவா, ஸ்பைஸியும் நல்லா மீடியமாக இருக்குது, ரொம்ப ஸ்பைசிலாம் கிடையாது. நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஸ்பைஸியும் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா, சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கனும் நல்லா ஜூஸியாக இருக்கும். முதல்ல நம்ம க்யூப்ஸாக வெட்டி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது. வெஜிடபிள் எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, ஓவர் குக் ஆகாமல் நல்லா க்ரன்ச்சியாக கூட சூப்பராக வந்திருக்கு. ஓகேவா, எக்கும் நல்லா குக் ஆனதுனால எனக்கு எக்கோடைய ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஓகேவா, ஸோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். போடுற வீடியோ எல்லாமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் போடுங்கள். ஓகேவா, குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.